ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடை ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இங்கே ட்ரை பண்ண சரி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ இந்த ஒரு கப்பில் சிறுதானியம், அதாவது 3 சிறுதானியம் நான் எடுத்தேன். அது ஃபுல்லாகவே ஒரு கப். என்னென்ன எடுத்தேன்னா வரகு, சாமை, குதிரவாளி, இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டியாக அந்த ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ரெட் ரைஸும் இட்லி அரிசியும் கலந்த மாதிரி ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அப்புறம் துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப், பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 1/2 கப், உளுந்து நான் இங்கே வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம், அது வந்து 1/4 கப். இதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு மிளகு, அப்புறம் சீரகம், இதை நான் 2யும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததை ஒரு நல்ல மஸ்லின் கிளாத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா காற்றாடின பிறகு, ஃபேன் காற்றுல ஆறின பிறகு நம்ம எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக இந்த மாதிரி அரிசி பருப்பு கழுவின தண்ணியெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய பேக் கார்டனில் இருக்க செடிங்களுக்கு ஊற்றிடுவேன். இப்போ இது நல்லா காஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதனுடைய ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாகும். இப்போ வந்து இந்த இதுக்கு தேவையான பெருங்காயமும் உப்பும் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதுலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்காது அடை தோசைக்கு. இப்போ ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது அடுத்த நாள் எடுத்தது. இது வந்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஏன்னா அந்த பருப்பெல்லாம் வந்து அந்த தண்ணியை அப்சார்ப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் உங்களுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது வெங்காயம், முருங்கைக்கீரை, கேரட்டு, கேபேஜ், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ட்ரையல் பார்க்குறதுனால வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த அடை மிக்ஸை வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது அடை மாவு வந்து நல்லா உங்களுக்கே தெரியும், நல்லா குக்காகி வரணும். ஏன்னா வந்து பருப்புங்கள்லாம் பச்சையாக இருக்கிறதுனால நல்லா வேக வச்சு சாப்பிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ வந்து நான் இன்றைக்கி ட்ரையல் பார்க்குறதுனால சட்னியெல்லாம் எதுவும் வச்சுக்கல, வெறும் நாட்டு சர்க்கரையோடு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இந்த ப்ரீமிக்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலர்ஸ், பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நம்மளால் வந்து காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியாத அன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரீமிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.